கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிவராமன் மீது மேலும் ஒரு புகாரானது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி பயிற்சி முகாம் நடத்தி 13 மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இந்த போலி என்சிசி முகாம் நடத்திய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் சிவராமன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த குற்றம் தெரிந்தும் அதை மறைக்க முயற்சி செய்த பள்ளியின் முதல்வர், தாளாளர் உட்பட 11 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நிலையில் சிவராமன் தன்னை வழக்கறிஞர் என அடையாளப்படுத்திக் கொண்டு 36 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளார் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார்கள். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், மோகன், சாந்தி, நாராயணன், மஞ்சுளா, கோவிந்தசாமி மற்றும் சந்திரா ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரும் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதாகியுள்ள சிவராமன் மீது புகார் அளித்தனர். அந்த புகாரில் பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் உள்ள எங்களுக்கு பாதிக்கப்பட்ட சொத்தை கிரயப்பத்திரம் செய்து சுவாதீனம் செய்து தருவதாக, அந்த சொத்தை மீட்டு தருவதாக சிவராமன் என்பவர் தான் ஒரு வழக்கறிஞர் என கூறி எங்களிடம் அறிமுகமானார். பின்னர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற உத்தரவு என போலியான நீதிமன்ற ஆணையை எங்களிடம் காண்பித்து நீதிமன்ற வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதன்படி சக்திவேலிடம் 4,25,000, மோகன், சாந்தி முறையே மொத்தம் 36,20,000 ரூபாயை சிவராமன் வசூலித்தார். பின்னர் அதற்கு வங்கி கணக்கில் செலுத்தியது போன்ற போலியான வங்கி ரசீதையும் காண்பித்தார் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அதாவது 36,20,000 ரூபாயை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவும் மாவட்ட கண்காணிப்பாளர் புகாரில் தெரிவித்துள்ளனர். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.